எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனம். மத்தேயு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நல்லா கவனிக்கணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை எப்படி நஷ்டப்படுறது? ஜீவன் ஒண்ணு. எப்படி நீங்க உலகத்தை ஆதாயப்படுத்திட்டீங்க? ரெண்டு. மூணாவது காரியம், அவங்களுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். மூணு காரியத்தை கேட்டதால ஒரு கேள்வி புரியாம செஞ்சாங்க. அதுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான். ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுக்கும். நம்முடைய ஜீவனை மீட்கும்படிக்கு, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து வீழ்ச்சியிலிருந்து மீட்கும்படிக்கு இயேசு தன்னுடைய ஜீவனை தான் இருக்கிறார். இப்போ உங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக நீங்க எண்ணத்தை கொடுப்பீங்க. எண்ணத்தை கொடுத்திருக்கீங்க இதுவரைக்கும். நல்லா கவனிங்க. சரிங்களா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அதுக்கு ஜீவனுக்கு ஈடாக மாறாது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் சொல்லும்போது ஒரு சில விஷயம் நமக்கு தெரிய வரும். லாபம் சொல்லும்போது ஒரு சில விஷயம் நமக்கு தெரிய வரும். வீட்டுல எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்க என்ன பண்றது இல்லை, காசு. நான் இது வரைக்கும் நான் வந்து கடனே இல்லாம இருக்கிறேன்னு சொல்லுவேன். யாரும் கையை கொடுக்க போவோம், எனக்கு கடனே கிடையாது, நான் இது வரைக்கும் யாரும் கடன் பண்ணல. லாபம் என்ன? ஒரே ஒரு தான் கை லாபம் என்ன? லாபம் இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா ஒரு மனுஷனால? இப்ப இயேசுக்கு என்ன லாபம்? இயேசுக்கு என்ன லாபம்? நம்முடைய ஆத்மா தான் அவருக்கு லாபம். உங்களுக்கு லாபம் என்ன? ஒரு காரியத்தை செய்றீங்க, அதுல லாபம் இல்லைன்னா அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வீங்களா? செய்வீங்களா? இல்லையா? ஒரு நேரா ஜெபத்துக்கு நேரா கடந்து போயிட்டு மற்ற காரியங்களை கூட பண்ணலாம். இதுல என்னதான் லாபம் இருக்கு? இந்த லாபத்தை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த லாபம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? லாபம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? வசங்கள் இருக்க நாம என்ன பண்ணலாம்? கவனிக்கலாம். உன் கண்களை மூடி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண காரியங்களுக்காக கடந்து போகும். ஆபிரகாம் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் பிதாக்களின் தேவனே, மகிமையான இந்த நல்ல காலை வேளைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, காலை வேளையும் தகப்பனே, இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் உள்ள காரியங்களை கட்டாக விலகி கொள்ளும்படி என்னோட மனக்கண்களை திறந்தபடியாக உங்களிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஏழோ தானம் என்று கவனிக்காமல் ஞானமாய் இதை கவனித்து எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபைக்காக இது கிருபையாயும் வேகமாயும் நாங்கள் சமாதானமாக இருக்க கிருபைப்பார் ஒரு பெற்றுக் கொள்ளும் வேண்டும். மீட்பும் கட்சகரமாக இயேசு கிறிஸ்து கொள்ள வேண்டிய ஜீவன் அதற்காக. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் தான் சந்தேகம். யாருக்கெல்லாம் லாபம் வேணும்? யாருக்கெல்லாம் லாபம் வேணும்? எல்லாருக்கும் லாபம் வேணும். லாபம்ன்றது நம்ம ஃபேமிலியில, குடும்பத்துக்குள்ள
இந்த லாபம்ன்ற வார்த்தை அந்த funds சம்பாதிக்கிற காரியத்துக்குள்ள தான் வருது இல்லையா? வேற லாபம் வருது. ஒரு கத்திரி எக்ஸ்ட்ரா போட்டாங்க லாபமா? ரெண்டு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க லாபமா? நான் இவ்வளோ இந்த மாசத்துல இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு மீதி காசு இவ்வளவு இருக்கு, அது எனக்கு இப்ப என்ன தெரியுது? லாபம். இப்ப எனக்கு லாபம் இல்லையா? அப்போ லாபம் வரணும்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். லாபம் வரணும் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனுஷன் என்ன பண்ண மாட்டேங்குது? என்ன கிடைக்க மாட்டேங்குது? வருஷம் சம்பளம் ஏற்றா கூட என்ன கிடைக்க மாட்டேங்குது? செலவுக்கு மிஞ்சி வரவுக்கு மிஞ்சி செலவு இருக்கா இல்லையா? வரவுக்கு மிஞ்சி செலவு இருக்குன்னா அது யாரோட தப்பா இருக்கும்? யாரோட தப்பா இருக்கும்? நம்ம சில விஷயங்களை ஒத்துக்கணும். ஆமா, அது சம்பளம் கொடுக்கிறோட தப்பு தான். சம்பளம் அவன் கம்மியா கொடுக்கறாதான் எனக்கு தான் இல்ல லாபம் இல்ல, அப்படியா? இல்லையா? அப்படிங்களா இல்லையா? எதையாச்சும் தலையாட்ட இப்படி இல்ல, வாயில திறக்க முடியல, தலை ஈஸியா. நான் இன்னொரு ½ hour பண்ணா தலை தானா சில பேர் காணும், அது வேற இல்லையா? சொல்லுங்க, இப்போ நீங்க சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு லாபத்தை மிச்சப்படுத்தல அப்படின்னா, ப்ராஃபிட் இல்ல அப்படின்னா அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படி பத்தி என்ன பண்ணாத, கவலைப்படாது. அப்ப எனக்கு லாபத்தை பத்தி என்ன கவலை கேள்வி கேட்கணும் இல்லையா? நான் இந்த குச்சா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. அப்படியாச்சும் செய்வீங்களா? இல்ல. நாளைக்கு போட்டு போட்டு ட்ரெஸ் எப்படி காயம் பண்றீங்க? இன்னைக்கு காயம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப நான் இந்த கொஞ்சம் கவலைப்பட சொன்னா இது ஒத்து வருமா? எல்லாமே என்னவா இருக்குன்னா முரண்பாடா இருக்கு. அது ஒரு காரியமா நம்ம போக முடியும். காரணம் நமக்கு கவனம் இல்லை. என்ன இல்ல? கவனம் இல்லை. எது மேல? வசனத்து மேல. எது மேல கவனம் இல்லை? இந்த லாபம் வேணும்னா நீங்க சம்பாதிக்கணும். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதிக்கல காரியம் என்ன பண்ணணும்? திட்டம் பண்ணணும். அந்த திட்டம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி மீதி உள்ள காசு எல்லாம் பண்ணி வைக்கணும். ஏன்பா சேர்த்து வைக்கிற? நீ ஏன் சேர்த்து வைக்கிற? நாளைக்கு கொஞ்சம் கவலைப்படாத சொல்லும்போது நீ ஏன் சேர்த்து வைக்கிற? நான் கவலைப்படாத சொல்லுவே உண்மைதான். நீ சேர்த்து வைக்காம இருக்கணும், சந்தோஷம் தான். ஆனா லாபம் என்ன பண்றது? லாபம் காணா வருது. ப்ராஃபிட் இருந்தா சில காரியங்களை செய்யலாம் இல்லையா? ப்ராஃபிட் இருந்தா செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? உங்க வேலை லாபம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. இப்ப நீங்க செய்யக்கூடாத காரணம் என்ன? உங்களுக்கு என்ன இல்ல? நாங்க சம்பாதிக்கிறது எல்லாமே ஓட்ட பக்கெட்ல போட்டு மாட்டா போயிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு என்ன பண்ணல, பத்தல. அப்ப நான் என்ன லாபத்துக்கு போயிடுறது? ஆமாதானே? ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். அப்போ ஆண்டவர் எதுல அந்த லாபத்தை எதிர்பார்க்கிறார்? ஜீவனுடைய காரியம். இங்க ஆண்டவர் கேட்கிறது என்னன்னா ஜீவன். உன் ஜீவனை லாபமா மாத்திக்கப்பா. உன் ஜீவனை என்ன பண்ணாத, நஷ்டப்படுத்தாத. உன் ஜீவனை பாதுகாப்பதற்கு, அந்த லாபம் அடைவதற்கு நீ சம்பாதி. என்ன பண்ண? சம்பாதி. என்னத்தை சம்பாதிக்கணும்? நீதிமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. ஞானத்தையும் சம்பாதி, புத்தியை. அதாவது சம்பளம் தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இங்க சம்பளம் ப்ராஃபிட் பார்க்க
முடியாது. நீங்க என்னத்தை சம்பாதிக்கணும், என்னத்தை சம்பாதிக்கணும்? ஞானத்தையும் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. இந்த ஞானத்தையும் புத்தியும் என்ன பண்ணணும்? சம்பாதி. அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். கவனிங்க, ஞானமே முக்கியம். ரொம்ப முக்கியமானதுதான் இந்த லாபத்துக்கு. ஞானம் தான் முக்கியம். இந்த ஞானம் இல்லை, வேற ஞானம். ஞானம் தான் முக்கியம். நீ என்னத்தை சம்பாதிக்கணும், என்ன சம்பாதிச்சுக்கணும்? புத்தியை சம்பாதிக்கணும். ஞானத்தையும் சம்பாதிக்கணும், புத்தியையும் சம்பாதிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் சம்பாதிச்சாதான் நீ என்ன பண்ண முடியும்? என்ன அடைய முடியும்? லாபம் அடையும். நீ அப்படி சம்பாதிக்கல அப்படின்னா உங்களால லாபத்தை என்ன பண்ண முடியாது? அடைய முடியும். இந்த லாபத்தை அடைவதற்கு, இந்த சம்பாதனைக்குள்ள நடக்கணும்னா நீ ஒரு சில வேலையெல்லாம் செய்யணும். வேலை செய்யாம சம்பளம் கொடுப்பாங்க யாராச்சும் உங்களுக்கு? யாரும் நான் வேலை செய்யாம சம்பளம் வேணும் யாராவது? வேலை செய்யாம யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது? ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது? இப்ப வசனம் சொல்றது எது எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனா எனக்கு என்ன இல்லை? என்கிட்ட இல்ல ஞானம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனா என்ன இல்ல? ஞானம் இல்லை. சொல்லுங்க, ஏன் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு எப்படி பயப்படணும், எதுக்கு பயப்படணும், எந்தெந்த காரியத்துக்கு பயப்படணும் ஒரு அறிவு உங்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? லாபம். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? என்ன கர்த்தருக்கு பயப்படுற பயம்? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை விட்டு தீமையை வெறுப்பது. அப்ப தீமனை என்ன? அடுத்து போகும். கர்த்தருக்கு பயந்தா என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்குது. அப்ப அந்த பயம் என்ன? தீமையை விட்டு என்ன பண்றது? விலகி போகும். அப்ப தீமையை விட்டு விலகணும்னா தீமை என்ன உங்களுக்கு தெரியும். அந்த வருஷம் திரும்ப வாசிக்கணும். எதெல்லாம் தீமை சொல்லப்பட்டிருக்கு? பெருமை, அகந்த, தீய வழி, உருட்டு வாயு, 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இருக்கு. இங்க சொல்லப்படுகிற காரியம் 4 காரியம். இந்த 4 காரியத்தை நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோமா? அப்படி சம்பந்தப்பட்டிருந்தா நாம எதுல இருக்கோம்னா தீமை செய்யறவங்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு அடையாளமா இருக்கு. கர்த்தருக்கு பயப்படாத ஞானம் என்ன பண்ணாது? ஆண்டவர் ரூட் போட்டு ஸ்கில் போட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் செய்யவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். ஆனா கர்த்தருக்கு என்ன பண்றேன்? பயப்பட சொல்லி வெறும் வாயில கூட சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் செய்யாம உங்களுக்கு என்ன கிடைக்காது? லாபம் லாபம் கிடைக்கும். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் வேணும், பயப்படணும். பயம் பயம் தீமையை வந்து என்ன பண்ணணும்? பலம். ஒரு ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி நிறைய தீமை இருக்கு இல்லையா? தீமை நிறைய விஷயம் இருக்கு. ஒருத்தர் விதமா பொய் சொல்றது, ஒருத்தர் விதமா பொய் சாட்சி சொல்றது, அவங்க விதமா யோசிக்கிறது, அவங்க விதமா சிந்திக்கிறது, முக்கியமா தேவையில்லாத காரியத்தை பேசுறது. இதெல்லாம் தீமை எல்லாம் வந்து என்ன பண்ணுது? நிற்கும். அப்ப இதெல்லாம் தீமையோட ஒரு சைட், ஒரு அடையாளமா இருக்கு. அப்ப தீமை விட்டு விலக வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பழக்கம்? ஞானம். அப்பதான் ஞானம் நீங்க என்ன பண்றீங்க? சம்பாதிக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுது? போயிட்டு
சம்பாதிக்கிறது? புத்தியை எப்படி சம்பாதிக்கும்? ஞானத்தை சம்பாதிக்கும். ஞானத்தை சம்பாதிக்கணும் ஒரு சில விஷயம் இருக்கு. இந்த தீமையை விட்டு விலக சொல்ல இல்லைங்களா? இந்த தீமை வந்து இந்த பொலம் 4 காரணம் பாத்தீங்க. ஏசாயா 59:4 எடுத்து வாசி. இந்த தீமையை கர்ப்பம் தரித்து, அதாவது தீமை எப்படி உங்களுக்கு பிறகு அப்படின்னா, நீங்க எப்படி நீதியை என்ன பண்ணலையா தேடுகிறவங்க, நீதியை தேடுகிறவன் இல்ல. நீதியை எந்த மனுஷன் தேடுறையோ அவனுக்கு தீமை என்ன பண்ணும்? கர்ப்பம் தரிக்கும். எது நீதி தான் நமக்கு? கட்டளையை கை கொள்வதுதான் நமக்கு என்னவா இருக்கு? நீதி சொல்லு, வேத சொல்லுது. கட்டளையும் கற்பனையும் கை கொள்வதற்கு தான் என்னது? நீதி. நீ அதை செய்யல அப்படின்னா அதுக்கு என்னவா மாறுனா தீமையா மாறும். தீமை கர்ப்பம் தரிக்கும். தீமை என்ன பண்ணுது? கர்ப்பம் தரிக்கும். இந்த தீமை கர்ப்பம் தரிச்சதுன்னா நீங்க என்ன பிறகு வைக்கிறீங்க? அக்கிரமத்தை பெருகிறீங்க. அப்ப தீமை என்ன பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பம் தரிக்க வைக்க கூடாது. அப்ப தீமை என்ன பண்ணுதுன்னா கர்ப்பம் தரிச்சு உங்க அக்கிரமத்தை பெருச்சு நீங்க தேவனுக்கு பயப்படாதபடிக்கு உங்களுக்கு ஞானத்தை அடிச்சு கொடுப்படி கிரியை செய்யும். அப்ப தீமை வெறுப்பது நமக்கு என்னவா இருக்கு? நன்மையா. தீமை செய்யாதவன் பாக்கியம், தீமை செய்யாதவன் பாக்கியம் வேணும் சொல்லு. அப்ப தீமை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பயப்படணும். இது ஞானமா மாறணும். புத்தியை சம்பாதிக்கணும். யோபு 28:28 வாசம். வாசிங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தினா வேறு. புத்தினா பொல்லாப்பை விட்டு விலகு. பொல்லாத காரியங்களை விட்டு விலகுவதற்கு பேர் என்னது? புத்தி. புத்தியை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா பொல்லாப்பை விட்டு என்ன பண்ணணும்? விலகு. பொல்லாப்பை விட்டு விலகணும். இந்த பொல்லாப்பு, இந்த கர்த்தருக்கு பயப்படாத காரியம்லாம் நம்மளை நெருக்கி ஏறிக்கிட்டே இருக்கும். நெருக்கி ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால நாம சில காரியங்கள் என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. ஞானத்தையும் புத்தியெல்லாம் பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. அப்ப நஷ்டம் தான் விளையும். நஷ்டம் தான். ஆனா வேதம் சொல்லுது நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் என்ன பண்ணு? ஞானத்தை சம்பாதி, புத்தியை என்ன பண்ணு? உன் ஜீவனுக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும். என்னத்தை கொடுக்க முடியும்னா வேதம் சொல்லுது இந்த ஞானத்தையும் புத்தியும் நீ சம்பாதிச்சுன்னா அது கீழே அதுதான் பண்ண முடியும், கொடுக்க முடியும். நல்ல அப்போ இந்த தீமையும் பொல்லாப்பும் நம்ம அணுகக்கூடாது, நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா சில விஷயம் நாம செய்ய வேண்டியது, சில வேலைகளை நாம செய்ய வேண்டியது. இந்த வேலையை நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்துக்கு என்ன பண்ண முடியும்? உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும், லாபத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே. எடுத்து வாசிங்க நீதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. கவனிங்க, உன் இருதயம் என் வார்த்தைகளை என்ன பண்ணணுமா? உங்க தீமை அட்டாக் பண்ணுது, உங்க பொல்லாப்பு உன்னை அட்டாக் பண்ணுது அப்படின்னா நீ என்ன காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னோட இருதயத்துல வார்த்தை என்ன பண்ண மாட்டேன். முதல் காரியம் தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் என்ன பண்ணணுமா? காத்துக்கொள்ளணும். பாயிண்ட் நம்பர் 1, நீ இருதயத்தில் உன் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளல அப்படின்னா நீ பொல்லாப்பு செஞ்சு தீமையை கர்ப்பம் தரித்து என்ன பண்ண முடியும்? அக்கிரமத்தை செய்யும். அக்கிரமத்தை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மீது உண்டாகும், மீது உண்டா ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்கு போயிடும். நீ இதை விட்டு விலகல. அப்ப வசனத்தை வச்சு
வார்த்தையை நீ காத்துக்கொள்ள, உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ற அப்படின்னா அது உங்களுக்கு ஞானமா புத்தியான பண்ணுது மாறும். ஞானமா புத்தியா மாறும். அப்ப வேதம் சொல்லுது, நீ எதுல சம்பாதிச்சாலும் என்ன பண்ணு, ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி. அதை சம்பாதிக்கணும்னா முதல் காரியம் நீ உன் இருதயத்தை தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணுமா, காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தை இருதயத்துல காத்துக்கொள்ளணும். எடுத்த வாசிங்க 2:20 நீதிமொழிகள். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. நீங்க காத்துக்கொள்வதுனா என்னன்னா, நீ என்ன பண்ணணும், நல்லவர்கள் வழி என்ன பண்ணணுமா, நீ காட்டுற ஆள் இல்லாம நல்லவனாவே தெரியல. பேர் தான் கிறிஸ்துவ பேரு. தெரியல ஒரு படம் சொல்லுவாங்க, பேர் பெற்ற பேரு ஏபி சரக்குல இருந்தாங்க. பேர் தான் பெருசா, உள்ள ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவ பேர் வச்சுட்டு இருக்காங்க, ஆனா நீதியாவும் நியாயமாக பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேதம் சொல்லுது, நீ இருக்கிற காசு கொள்ற அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, நல்லவர்கள் வழியில் என்ன பண்ணுவ, நல்லவர் வழியில திரும்ப வாசிங்க 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. நல்லவர்கள் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதையை காத்துக் கொள்வாயாக. ஒரு நீதிமான் அவன் பாதை என்ன பண்ற, காத்துக்கோ, நல்ல வழியில நடக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறா, யார் நல்லது உலகத்துல சொல்லுங்க பார்ப்போம். அதே யாரு இந்த உலகத்துல பிசாசு ஒரு வார்த்தையை போட்டா ஏவா கிட்ட, தேவன் புசிக்க சொன்னது உண்டோ அப்படி ஒரு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்ட உடனே இந்த ஏவாளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நடக்குது உள்ள. கவனிங்க, நமக்கு முன்பாக யார் இருக்கா, இயேசு இருக்கா. இயேசு இருக்கா. இயேசுவை பற்றி உபதேசிக்கிறவர்கள் யாரு, யாரு இந்த சபையில யாரு, போதகர். அப்போ உங்களுக்கு முன்பாக யார் நல்லவர், யார் நல்லவர், நீங்க ஆயிரத்து முறை கண்டுபிடிக்கலாம், அது வேற. ஆனா தேவன் உங்களுக்கு முன்பாக நிக்க வச்சிருக்கிறது யார் தான், யாரு, அவர் வழியிலே நடந்து, நல்லா வழியிலே நடந்து. எப்போதும் நல்லா பாருங்க, ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளைய தவறான வழியில பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க கெட்டவளா இருக்கலாம், அவங்க மோசமானவளா இருக்கலாம், ஆனா அவங்க பிள்ளைய என்ன பண்ண மாட்டாங்க. அந்த குணாதிசயத்தை யார் உண்டாக்கி வச்சிருக்கிறார், தேவன் தாய் தகப்பனுடைய எழுத்துல என்ன வச்சிருக்காரு, உண்டாக்கி வச்சிருக்காரு. அப்போ அவருடைய வழியில் என்ன பண்ணு, நல்ல வழியில நட. அப்போ ஒரு முன்பாக யார் ஆனா நிக்க வச்சிருக்காரோ அவங்க வழியை பார்த்து, அதாவது அவங்ககிட்ட குறைவுடையவனா இருக்கும், நீ குறைவுடையவனா இருக்கிறாங்க, நிறைவு மட்டும் என்ன பண்ணு எடுத்து, அது நிறைவு குல்ஃபி பண்ணி என்னவோ அதை மட்டும் எடுத்து அந்த வழியில் என்ன பண்ணு நட. நீதிமன்ற பாதையை பார்த்துக்கோ. அப்போ அவரும் வழியில போயிட்டு இருக்காரு, அவரும் ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருக்காரு, அவரும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நீ அதெல்லாம் கவனிச்சு அவர் என்ன பண்ணக்கூடாது, தப்பா இடம் போடக்கூடாது. உங்களோட சந்தேக புத்தி வந்துட்டாரு, ஏன் நீங்க தனியா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் தனியா பறிச்சு புசிச்சு யாருக்க கொடுத்துருவீங்க, யாருக்கு கொடுத்துருவீங்க. ஏன்னா இங்க நடக்கிற கதையை புருஷன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி கதையை கட்டி என்ன பண்ண வேண்டியது, புசிக்க. முக்காவாசி புருஷனுக்கு புசிய கையை கொடுத்தது யாருதான், யாருதான், நாங்க தான் கொடுக்குறோம். வாங்குறவங்களுக்கு இல்லையா, இல்லையா, நல்லவர்கள் வழியிலே நடந்து. நல்லா சொல்லுங்க, நல்லவர்கள் வழியில தான் பண்ணுவோம். கெட்டதெல்லாம் யோசிக்க, தப்பான கருத்தெல்லாம் முன்னிட்டாங்க, தீய சிந்தனை என்ன பண்ணாங்க,
ஃப்ரெண்ட்ல கொண்டு நிறுத்தாரு. அவங்க கிட்ட நல்ல குவாலிட்டி சரியா இருக்கும், அதை எடுத்து வந்து என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஃபர்ஸ்ட் குட் குவாலிட்டி என்ன பண்ணு நிறுத்து. பேட் குவாலிட்டி என்ன பண்ணாத, உனக்கு முன்னால நிறுத்தாத. அப்படி நிறுத்தினா நீயும் கெட்டு போவ, அவனுக்கும் குசியை கொடுப்ப, அவனும் கெட்டு போவோம். நல்லா கவனி. அப்போ வேதம் சொல்லுது, உன் இருதயத்திலே வார்த்தை என்ன பண்ணு காத்துக்கொள்ள. அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல வழி என்ன பண்ணு நடந்து, அதான் காத்துக்கொள். நல்ல வழியை சூஸ் பண்ணி அதை காத்துக்கொள். நீ போயிட்டு ஒரு ரோல் மாடலா யாரா ரோல் மாடலா எடுத்துக்கிற, உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிற, உன் ஆக்ஷனுக்கு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிற, அவங்கள நல்லவங்களா நல்லவங்களா? ஏன் பாட்டு ரோல் பாட்டு போட்டுருங்க? ஏன் இங்கெல்லாம் அவ்வளோ பண்றாங்க? வாட் இஸ் தி ரோல் மாடல்? யாரோட ரோல் மாடல்? நல்லவர்கள் வழியில் நடந்து கண்ணாம ட்ரெஸ் போடுறவங்க இருக்காங்க, டீசென்ட்டா ட்ரெஸ் போடுறவங்க இருக்காங்க. ஏன் அந்த ட்ரெஸ் போட்டு டீசென்ட் ட்ரெஸ் சொல்றீங்க? ஏன் ஃபார்மல்னு சொல்றீங்க? வேறு திருச்சி காலேஜ் இல்லையா, அது ஃபார்மல் ட்ரெஸ், ஆபீஸ் போய் கேஷுவல் ட்ரெஸ். அப்ப அது பேரு என்ன பண்ணுது? திருச்சி காட்டுது, அந்த ஒழுக்கத்தை கொண்டு வருது. அந்த ஒழுங்கு கூட உனக்கு புரியலன்னா நீ நல்லவன் வேலை நடந்துக்கிறது என்ன அர்த்தம்? நீ எதை சூஸ் பண்ற? நீ சூஸ் பண்ணது ஒரு சப்போர்ட் எடுக்கணும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் கவனிச்சிருக்கு. நீ சூஸ் பண்ணதுக்கு என்ன பண்றன்னா அது ஒரு காரணத்தை சொல்லுவேன், அது ஒரு ரீசன் சொல்லுவேன். இப்போதான் இந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நீங்களாம் பூமர்ஸ். நீங்களாம் யாரு? பூமர்ஸ். கவனிங்க, இந்த வருஷமும் நேற்றுக்கும் மாறல, இன்னைக்கும் மாறாது, நாளைக்கும் மாறாது. நீ நல்லவர்கள் என்ன பண்ணு நட. யாரு டீசென்டா ட்ரெஸ் போட்டுருக்காங்களோ பார்த்து அந்த டீசென்டா கத்துக்கோ. யாரு மோசமா போட்டிருக்கானோ அவனை போட்டு தீமைன்ற காரணத்தை உடனே இருந்தாங்க. அது உங்களுக்கு அக்கிரமமா மீறுதலா பாவமா மாறும். உடனே மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா கர்ப்பம் கழித்து அது பிறப்பிக்கும். அந்த டே நடக்காது. பிள்ளை பிறகு 10 மாசம் ஆகும், அந்த மாதிரி அந்த பாவம் கர்ப்பம் கழிக்கிறதுக்கு சில காலங்கள் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணும். சின்ன விஷயம் விட்டு ட்ரெஸ் ஒரு சிம்பிள் விஷயம். இதை போய் இவங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஆக்ஷன் ஒரு சின்ன விஷயம் தானே, இதே உங்களை சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவரே பார்க்க மாட்டேன், நீங்க ஏன் பாக்குறீங்க? இதெல்லாம் நான் சொல்ற ரீசன் இல்லைங்க, அதை செஞ்சுக்கிறப்ப சொல்ற ரீசன். ஆனா வேதம் சொல்லுது, நல்லவர்கள் வழி என்ன பண்ணு நடந்து, நீங்களோட பாதை என்ன பண்ணு காத்துக்கோ. அவன் எந்த வழியில போயிருக்கான், அவன் மட்டும் ஏன் தனியா தெரியும், அவன் மட்டும் ஏன் டீசெண்டா போயிட்டு டீசெண்டா வரான். அவன் பேச்சு மோசமா இருக்கு, அவன் பேச்சு ரொம்ப டீசெண்டா இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு உங்க இருக்கு என்ன பண்ணாங்க, வார்த்தைய பார்த்து. இந்த வசனத்தை 3:21 வசனம் நீங்க முடியும். என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு தெரியாது இருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் யோசனையும். யாருக்காச்சும் எனக்கு நல்ல யோசனை சொல்லுங்க. அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன கேட்காதுன்னா, என்ன கேட்காது, காது கேட்காது. நல்ல யோசனை சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, காது கேட்காது. அதனால ஆண்டவர் வெளிப்படத்தில் எழுதும் போது திரும்ப எழுதிருக்கிறாரு, காது உள்ளவன் அவன் கேட்க கடவுள். செவட்டி குயிடம் எல்லாம் பண்ணாதீங்க. யாரு விரும்பி பார்க்க முடியாது.
யாரு செவிடு? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாம வாயில கையால வாயில முடியும்னா உங்க கையால காத முடியும். போய் பேச சொல்லிட்டு அடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? மோசே அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணினா பிரச்சனை யாருக்குதான்? பிரச்சனை யாருக்குதான்? நல்ல யோசனை என்ன பண்ணு? நல்ல யோசனை என்ன பண்ணு? கேளு. நல்ல யோசனை என்ன பண்ணு? நல்ல யோசனை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்ல யோசனைய யாரெல்லாம் ஒரு கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல யோசனை சொல்றாங்க, நல்ல யோசனை ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? புரியல, கேட்பீங்களா? கேட்க மாட்டோம் இல்லையா? நல்ல யோசனை சொன்னா பண்ண மாட்டீங்க. அதாவது உங்க வீட்டுல ஒழுங்கு தெரியுது, ஸ்பீன் போட்டு தெரியுது, அவங்க சொல்றதே ஒரு யோசனை, இது நல்ல யோசனை நாங்க எடுத்துக்கிறது. அதாவது உங்களுக்கு ஃபேவரா சொன்னா அது என்ன யோசனை? நல்ல யோசனை. உங்களுக்கு ஃபேவர் இல்லாம சொல்லிட்டா அது என்ன யோசனை? ஒழுங்க நாவின் பிரதிநிதித்துவம் யாரால உண்டாகுது? யாரால உண்டாகுது? அது கேட்ட நேரத்தில் சொல்லப்படும் வார்த்தை எதிர வைக்கிறதுக்கு சமமா இருக்குது. உட்படத்திற்கு சமமா. அப்போ உங்களுக்கு கேட்ட நேரத்தில் சில வார்த்தை சொல்லும் பொழுது அது உங்களை அசைக்கப்படுற மாதிரி இருந்தாலும் அதை கவனிக்கும். அதெல்லாம் பண்ணுங்க, கவனிச்ச வார்த்தையை காத்துக் கொள்ளுங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நாளைக்கு அது என்ன பண்ணும்? பலன். நாளைக்கு அது என்ன பண்ணும்? பலன். அதனால அந்த காரியங்களை என்ன பண்ணுங்க? நல்ல யோசனை என்ன பண்ணுங்க? பார்த்துக்கொள்ளுங்க. நீதிமன்றம் 10 அதிகாரம் 17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை நெருக்கிறவனோ மோசம் போகிறான். புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் என்ன பண்ணலாம்? ஜீவ வழியில் இருக்கிறான். ஜீவன் தான் லாபம் உங்களுக்கு, ஜீவன் தான் லாபம். அப்போ புத்திமதிகள் நல்ல யோசனை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளும். அப்படி நீ காத்துக்கிட்டாதான் உன் ஜீவன் என்ன பண்ற? என்னவா இருக்குது? ஜீவன் என்னவா இருக்கு? ஜீவ வழியா இருக்கு. நீ புத்திமதிகள் நல்ல யோசனை காத்துக்கொண்டினா அது உன் ஜீவ வழியா இருக்கு. அதான் அப்பதான் உங்களுக்கு ரூட்டே கிடைக்குது, இங்க ஜீவனுக்குள்ள போகுது. சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய இதயத்துல தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்ளணும். காத்துக் கொள்வதுன்னா இந்த மாதிரி காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? நடைமுறையில கொண்டு வரணும். நல்ல யோசனை ஏற்றுக்கொள்ளணும். யார் நல்லவர்கள் நடக்கிறாங்களோ அவங்க வழியில என்ன பண்ணணும்? நடக்கும். யார் நல்லவர்கள் நடக்கிறாங்களோ அவங்க வழியில நடக்கும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அப்பதான் உங்க தேவனுடைய வார்த்தையை உங்க இதயத்தை என்ன பண்றீங்க? காத்துக் கொள்றீங்க அர்த்தம். 2வது பாயிண்ட், 5வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:5. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. வாயின் வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? உங்க இதயத்துல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாதான் மறக்காம இருக்கணும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடும். மறந்து நமக்கு ரொம்ப மிகப்பெரிய என்னவா இருக்கு? வியாதியா இருக்கு. சில பேர் மன்னிச்சுடுறீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? மறக்க மாட்டீங்க. மன்னிச்சுக்கிற என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை மறந்துடும். அவருடைய வசனத்துக்கு நிமித்தம், ஆண்டர் நிமித்தம் என்ன பண்ணீங்க? சொல்லிட்டீங்க. ஆனா அந்த காரியம் என்ன பண்ண மாட்டேங்குது? என்ன பண்ண மாட்டேங்குது? மறக்க மாட்டேங்குது.
என்ன பண்ண மாட்டேங்குது? ஆண்டவர் சொல்ற என் வார்த்தைகளை நீ மறக்காம இருந்து சொல்ல. நீ எதை மறக்காம இருக்க? இப்போ எதை மறந்துன்னு சொல்றாரோ அதை என்ன பண்ற? மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்க. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை மறக்காம பாதுகாத்துக்கப்பான்னு சொல்றாரு. நீ அதை செய்ய மாட்ட. எதை மறந்துட்டாரோ அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்க. இருந்து வாசி உபாகம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படப் பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ எந்த நிலையில இருந்து வந்தீங்கன்னு முதல்ல யோசிக்கணும். நாம எந்த நிலையில இருந்து எகிப்துல என்னவா இருந்திருக்காங்க? இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்திருக்காங்க. அடிமையா இருக்கும்போது எவ்வளவு காரியங்களை என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில அனுபவிச்சிருந்தாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. பிசாசுடைய கிரியை நம்ம இருக்கும்போது கூட பிசாசு நம்ம அடிமைகளை வச்சு என்ன பண்ணியிருந்தான்? உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த வார்த்தையை நமக்குள்ள கொண்டு வந்து அந்த மரகதபடி நீ காத்து கொண்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அந்த வார்த்தை பாதுகாத்து வழிநடத்துது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை மறக்காம இருக்குன்னா தேவன் என்ன பண்றாரு? எகிப்துல எங்க கொண்டு போறாரு? எங்க கொண்டு போறாரு? ஆனந்த சொல்லி கொண்டு. நீ மறந்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அப்போ மறக்காம தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணு? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவாங்க? என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஒரு 10 வருஷம் கேட்டா கூட யாருக்கு என்ன பண்ண டக்குன்னு அன்னைக்கு இந்த வாரம் சொல்றது யூத் மீட்டிங் வைக்கும்போது வசனம் போட்டிங்க வைக்க சொல்லுவாங்க. அதாவது சுத்தி உட்கார வச்சுட்டு வசனம் சொல்லி ஒவ்வொருத்தரும் வசனம் சொல்லிட்டே வந்துட்டே இருக்கும். சர்க்கிள் ஏதோ ஒரு வசனம் என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்க மறந்துட்டீங்களா மறக்காம இருக்கீங்களா? கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப எத்தனை வசனம் கொண்டு என்ன பண்ணுது? வேலை செய்யறது என்ன பண்ணும்? தெரியும். சுத்தி உட்கார வச்சு வசனம் என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வரணும். வசனம் யார் சொல்லியா அவங்க சொன்ன வசனத்தை திரும்பி சொன்னாலும் யூத் மீட்டிங்ல கட்டாயம் என்ன பண்ணும்? அதோட தீர்மானம். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? நாம மறக்கக்கூடாது. பிசாசு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே தேவனுடைய வார்த்தையை மறக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? வந்து சில காரியங்கள் செய்யும். எப்படியாவது வசனத்தை என்ன பண்ணிக்கணும்? மறந்துடும். அது ஞாபகமா இருக்கக்கூடாது. அது யோசனையா இருக்கக்கூடாது. அதை சிந்திக்க கூடாது. வசனத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஞாபகப்படுத்தியே பார்க்கக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் வழியோ அந்த வழியெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவோம்? இப்போ பண்ணியா வச்சிருக்க. அதான் என்ன அதுக்கு பேரு? என்ன கிராம? இதோ ஒரு கிராமம் சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் இல்லையா? இன்ஸ்டன்டா பண்ணி வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணக்கூடாது? இதை ஞாபகப்படுத்திக்கூடாது. மறந்துடும். வசதியே என்ன பண்ணிடணும்? மறந்துடும். உன் வாயை திறந்தா அந்த இன்ஸ்டால பார்த்து காப்பி தான் வாயில என்ன பண்ணும்? வரவே தவிர வசனம் வாயில என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. யார் வாயில வசனம் வரலையோ அவங்க வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நீங்க வேலைக்கு போறவங்க உங்க பிள்ளைகளை மறந்துடுறீங்களா? நான் வேலைக்கு போனா என் பிள்ளைங்க ஞாபகமே வராது. எல்லாரையும் நான் மறந்துடுவோம் போறேன்னு சொல்றவங்க யாரும் கூப்பிடுவோம். யாரா இருக்காங்களா? சொல்லுங்களேன். நான் வேலைக்கு போயிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? வேலைக்கு போயிட்டேன். என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டேன்? மறந்தே சொல்லுங்க. யாரா இருக்காங்களா? அது மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா வசனம் மட்டும் என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரும்போது ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கும்போது வசனத்தை மறக்காம ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்றீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க. ஆண்டவர் என்ன சொல்றீங்க? நன்றி சொல்றீங்க. உங்க நன்றி ஆண்டவர் ஏற்றுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா அவங்க எழுதி வச்சுக்க சாட்சியின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை சொல்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? நன்றிய தெரிவிக்கணும்.
அப்படி இது வரைக்கும் தெரிவிக்கலன்னா உங்க நன்றிய சிம்பிளா ஆண்டவர் எடுத்துக்காங்க, சீரியஸா என்ன பண்ண ஆண்டவர் ஏற்றுக்கணும். அதான் ஆண்டவர் உங்க நன்றியை சீரியஸா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லிதான் சொல்லணும். வசனத்தை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நன்றியை தெரிவிக்கும். அதுக்கான எல்லா வசனங்களையும் கொடுத்து வச்சிருக்காரு. இதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வரவாம நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க அடையாளம். சம்பவத்தை மட்டும் சொல்லி நன்றி சொல்லிட்டு போது யார் கூட சொல்லுவாங்க, ரசிக்கப்படாதவங்க கூட சொல்லுவோம், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட சொல்லுவோம். ஆனா அவனுக்கு நமக்கு நன்றி சொல்றது வித்தியாசம் என்ன? தேவனுடைய சாட்சியின் பிரமாணத்துல சாட்சியின் பிரகாரமாகவே நமக்கு நடந்திருக்கின்ற ஒரு காரியத்தை நிரூபிக்கிறதுக்காக அந்த வசனத்தை சொல்லி நம்ம தேவனுக்கு என்ன பண்ணணும்? நன்றியை சொல்லணும். நன்றி சொல்றது, நன்றி அறிவுள்ளவர்கள் என்ன பண்ணுங்க, எப்போதும் இருங்க. அப்போ வசனத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பதான் நான் யாரும் மறக்கல, என்னோட வார்த்தையை மறக்கல. அதாவது 3வது பாரு 5வது வசனத்தை வாசிங்க. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, விட்டு முதல் காரியம் காத்துக்கொள்ளணும் இருதயத்துல, 2வது மறக்க கூடாது, 3வது காரியம் விட்டு விலகணும். இந்த காரியம் தான் நீங்க வேலை செய்யக்கூடிய காரியம். அப்பதான் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை தான் நீங்க என்ன பண்ண முடியும், லாபத்தை வைக்க முடியும். ஒண்ணு காத்துக்கொள்ளணும், இன்னொரு மறக்காம இருக்கணும், 3வது விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. நீதிமொழிகள் 3:3 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, உன்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகாமல். இது எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? கிருபையும் நீங்க கிருபை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க ஜாம் பண்ணும்போது ஆண்டு உங்களுக்கு கேட்டவுடனே கொடுத்துட்டாரு, சந்திக்கப்பட்டது ஆண்டு என்னவா இருக்கிறாரு, நான் நினைச்சேன் ஆண்டு என்ன பண்ணிட்டு இருப்போம். அதனால ஆண்டு எப்ப என்னவா இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு? யதார்த்தமா? கிருபைக்கு யதார்த்தமா? வேதத்துல வர நிறைய கிருபை இருக்கு. ஒவ்வொரு கிருபைக்கும் ஒவ்வொரு சில அர்த்தங்கள், அந்த இடம் ஒரு ஏவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிருபைக்கான சில அர்த்தங்கள் அங்கதான் பதிஞ்சு. இங்க இங்க கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. அப்ப கிருபையும் சத்தியமும் என்ன? கிருபையும் சத்தியமும் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. அப்படின்னா என்னதான் அர்த்தம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தியம் யாரு? வேதம். கிருபை இயேசு. அப்போ இந்த வேதமும் இயேசு கிறிஸ்துவும் விலக வரீங்க இல்லையா? ஆமாவா? கிருபையும் சத்தியம் என்ன பண்ணக்கூடாதா, உங்களை விட்டு விலகாம. கிருபைனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அவருடைய இறக்கம் ஈவு அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? இந்த கிருபையும் சத்தியமும் என்னது? ஒரு வேதமே சத்தியம், கிருபை. கிருபை இயேசு கிறிஸ்துவா? சரி, இயேசு கிறிஸ்துவ சத்தியம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. இப்போ விலகுனா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவ சத்தியம் நம்ம விட்டு விலகுனா என்ன பண்ணணும்? நீ பைபிள் படிக்காம வேலை போதும், பைபிள் பத்தி பேசாம வேலை போதும். ஆசாரியர் வாயிலிருந்து கேள்வாங்க,
வேதத்தை தேடுவார். சத்தியத்தை அவர் இருதயத்திலே வைத்து வை வேதத்தை. அப்போ நீ இருதயத்தோட வாய் பேசணும். உன் வாய் வழியா தேவனுடைய வார்த்தை வரல, யாருமே சம்பாஷிக்கல, தேவனுடைய வார்த்தை யாருமே பேச மாட்டேன் அப்படின்னால திரும்ப சத்தியம் உனக்கு என்ன பண்ணிடும்? வலையதான் போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்ம ஞானஸ்தானம் மூலமா நம்ம ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டோம், ஆண்டவர் நம்ம விட்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு, விலகவே மாட்டார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய போயிட்டு அவர் தேவன், அவர் இறக்க உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நம்ம எப்பவுமே என்னவா இருப்பாரு, கிருபையாகவே இருப்பார். அதனால நான் பாவம் செஞ்சுக்கிட்டேன் அப்படியா? அப்படியா? அப்போ ஆண்டவர் நம்ம விட்டு விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நீ அவர்கள் கழுத்திலே கொண்டு அவர்கள் இதயவாகிய பலகைகளை என்ன பண்ணணுமா? எழுதணும். கழுத்திலே கொண்டுனா இந்த கழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? நுகம். தன் இடம் வைத்து சூப்பர் இடமா இருக்குமா? அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் நுகம் ஒரு வார்த்தை, அப்புறம் பிடரி ஒரு வார்த்தை. நல்லா கவனிக்கும். கழுத்து, நுகம், பிடரி. இந்த வசனங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் வசந்தம்னா கிளியர். அப்போ வசனத்துக்கு நேரா தன் கழுத்தை என்ன பண்ணணும்? ஓகே சொல்லணும். பண்ணவே மாட்டேன் விருப்பா நின்னா சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? அப்போ உன் இறுதி, அதாவது நீ அதுக்கு கீழ்படித்து உன் இறுதியில் என்ன பண்ணாத எழுதி வசனம். அப்ப கிருபை சத்தியம் விலக கூடாதுன்னா அதை உன் கழுத்திலே போட்டு உன் இறுதி மேல பழைய என்ன பண்ணாத எழுதி. இப்படி பண்ணும்போது வசனம் உன்னை விட்டு என்ன பண்ணாது, நீ படிக்கவும் மாட்ட, கீழ்படியவும் மாட்ட, படிச்சு பார்த்து அதை முடி செய்யவும் மாட்ட. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு தான் கொண்டு வருமா? அந்த மாதிரி ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது? விக்கெட்ட விலகக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. விலகக்கூடாதுன்னா இந்த வசனத்தை நம்ம இருந்து என்ன பண்ணணும்? எழுதி வைக்கணும். அதுக்கு நம்முடைய கழுத்து நம்ம மறைஞ்சு கொடுத்து அதை கீழ்படுத்தி எல்லாரும் கீழ்படுத்தி எப்படி 2:1 எடுத்து வாசி. நீங்க என்னென்னவோ கேக்குறீங்க, அதெல்லாம் சொல்லல. எவ்வளவு விஷயத்தை கேக்குறீங்க, அதெல்லாம் ஜாக்கிரதையா காத்துக்கொள்றீங்க. ஆனா வசனத்துக்கு அடிப்படையில் கேட்கிற காரியங்களை மாத்திரம் என்ன பண்ண மாட்டோம்? என்ன பண்ண மாட்டோம்? ஜாக்கிரதையா, சாதாரண ஜாக்கிரதையா இல்ல, மிகுந்த ஜாக்கிரதையா பண்ண மாட்டோம். கவனிக்கணும். எப்போது ஒரு மனுஷன் வசனத்துக்கு செவி கொடுத்து அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ தேவன் அவரை விட்டு என்ன பண்ணுவதில்லை. யார் 2 பேர் பேசிக்கிறாங்களோ அவங்களோட வசனத்தை வார்த்தைங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? கவனித்து கேட்கிறார். வசனத்தை பேசினா ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனித்து கேட்கிறார். அப்போ நீ ஆண்டவர் வந்து எப்போ வசனத்தை கவனித்து கேட்கிறியோ அப்போ அவங்க விட்டு என்ன பண்ணுவதில்லை. என்ன பண்ணுவதில்லை? வேதத்தை கேளாதபடி விளக்கமுடைய ஜெபம். நீ வசனத்துக்கு செவி சாய்க்கலன்னா நீ என்ன ஜெபம் பண்ணாலும் என்னதான் அவரே உங்க கூட இல்லை. நீங்க ஜெபம் பண்ணல போச்சு.
அவங்களை விட்டு விலகக்கூடாதுன்னா இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? நீ வசனத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. வசனத்தை கவனிக்கணும், வசனத்தை காத்துக்கொள்ளணும், வசனத்தை இறுதியில் என்ன பண்ணணும்? எழுது. தாவீது சொல்றார், ஆண்டவரே உங்க வாக்கை என் இதயத்தில் வைத்து வைங்க. வசனத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க இறுதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஸ்டோர் பண்ணியிருக்காங்க தாவீது. அப்போ இருதயத்துல வசனத்தை காத்துக்கொள்ளணும், இருதயத்துல வசன வார்த்தையை மறக்காம இருக்கணும், இருதயத்துல வார்த்தையை விட்டு விலகாம இருக்கணும். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். 10வது வசனம், என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளையோ அவங்க சீக்கிரமா நம்பிடுவாங்க. சீக்கிரமா நம்பிடுவாங்க. நான் சொன்னேன் வசனமா சொல்லியிருக்காங்க, என் மகனே கேள், என் வார்த்தைகளை என்ன பண்ணு? ஏற்றுக்கொள், அப்பொழுது ஒரு 1000 வருஷங்கள். இப்ப ஏற்றுக்கொள்ளா அது என்ன பண்ணும்? ஆயுசு ஏறுமா இறங்குமா? சொல்லுங்க. மனுஷன் ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70. பலத்தில் மீட்டிங்கன்னா 80. அப்ப 70 80 என்ன பண்ணலாம்? டிராவல் பண்றதுக்கு காரியம் இருக்கு. நீ வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா உனக்கு என்ன பண்ணணும்? ஏறும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளா ஏறணும். அப்ப நீ என்ன ஆகும்? சீக்கிரமா எல்லாரும் என்ன சந்தோஷம்னா, இப்படி கேட்காம சீக்கிரமா செத்து போயிட்டா சந்தோஷம். செத்து போனா ஒரு விஷயம், ஒரு மேட்டர் கிடையாது. செத்துக்கு அப்புறம் எங்க போவ? எந்த மனுஷன் சீக்கிரமா சாவணும்னு நினைக்கிறானோ அந்த மனுஷன் நித்தியமா வாழவே முடியாது. உபத்திரமோ சஞ்சலமோ வந்த உடனே என்ன பண்றாங்க? வசனத்தை விட்டு விலகி போய் ஆயுசு நாட்கள் தான் பண்ணுது. நீ எப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்வியோ அப்போ உன் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுது? ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுது? இப்போ இந்த காலகட்ட சுச்சுவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வாழ்றதுக்கு என்ன பண்ணல? பிடிக்கல. வாழ்றதுக்கு பிடிக்கல. எப்படியாவது சீக்கிரமா நம்ம செத்துனா ரொம்ப நிம்மதியா அவன் வார்த்தையே அப்படிதான் இருக்கு. வார்த்தையே அப்படிதான் இருக்கு. இருதயத்தின் நினைவெல்லாம் அப்படிதான் இருக்கு. சீக்கிரமா நம்ம மனுஷன் செத்து போயிடும். ரெக்கமெண்டேஷன் வேற. இந்த வயசானவங்க இவ்வளவு நாள் வயசான இருந்தபடி செத்து போறது நல்லது. அதுக்கு ரெக்கமெண்டேஷன். நாமளும் வாழ முடியல, இதுக்கு முன்னாடி வாழ விடுறது இல்லை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? வசனத்தை வசனத்தை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அப்ப கேட்கும்போது மட்டும் என்ன பண்றீங்க? கட்டளை ஏற்றுக்கொள்றீங்க. அது உங்களோட டிராவல் பண்றதே கிடையாது. அந்த வசனம் நம்ம என்ன பண்றதே கிடையாது, டிராவல் பண்றதே கிடையாது. அதனால வர பிரச்சனை நம்ம ஆயுஷ் நாட்கள் தான் பண்ணுது. அது சஞ்சலம், வெறுப்பு, வேதனை, துக்கம் இதெல்லாம் வந்து கலக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன தோணும்னா சீக்கிரமா பண்ணிடலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை காத்துக்கொள்ளுங்க, அதை மறக்காம இருங்க, அதை விட்டு விலகாம இருங்க. அது என்ன பண்ணுன்னா இன்னும் வசனம் சொல்றதுக்கு தன் ஜீவன் என்ன பண்ணிட்டே இருக்கும். ஒரு 300 கோடி வச்சுட்டு இருக்கிறவன் அடுத்த வருஷம் எத்தனை கோடி வச்சுட்டு இருக்கான்? எத்தனை வச்சுட்டு இருக்கான்? சும்மா சொல்லுங்க. புரியல? எவ்வளவு வச்சிருக்கான்? இந்த வருஷம் 300 கோடி வச்சிருக்கான். அடுத்த வருஷம் என்ன வச்சிருக்கான்?
சொல்லுங்களேன். உங்களுக்கு மனசுக்கு தோணுங்க சொல்லுங்க. 3000 கோடி. அப்புறம் உங்களுக்கு 350 கோடி, 400 கோடி, 500 கோடி எல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகுது தவிர யாருமே சொல்றது இல்லை. இந்த வருஷம் எனக்கு 300 கோடி வச்சிருந்தவன் அடுத்த வருஷம் 150 கோடி தான் வச்சிருக்கிறான். அப்படி யாருமே என்ன பண்றது இல்லை, என்ன பண்றது இல்லை சொல்றது. எல்லாமே என்னதான் போகுது, அப்பதான் போகும். அப்போ வசந்த நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உனக்கு என்னதான் பண்ணும், மேலதான் போகும். நீ சாப்பிடுற எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது, வராது. இன்னும் ஒரு வாய்ஸ் மேக்கரை கூட்டி கொடுத்தா நான் இன்னும் நல்ல வார்த்தை என்ன பண்ணுவேன், 4 பேருக்கு சொல்லுன்ற எண்ணம் வரும். இந்த உலகத்துல ஒரே சஞ்சலம், வெறுப்பு, துக்கம், துயரம் இதெல்லாம் என்னால பொருட்படுத்தவே முடியல, என்னால தாங்கவே முடியல. சீக்கிரமா செஞ்சா நமக்கு என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், நிம்மதியா இருக்கும். 1000 வருஷம் அப்படி நடந்தா மாறி முடிப்பேன். 10 வருஷத்துக்கு ஆசைப்படல. நல்லா கவனிங்க. அப்போ தேவனோட 1000 காலம் நம்ம வாழணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணமோ யோசனையோ சிந்தனையோ இருந்தா வசத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி நாங்கள் என்ன பண்றோம், வாழும்பொழுது தேவன் அதை கவனிச்சு நமக்கு ஜீவன் என்ன பண்றாரு, ஆயுஷ் நாள் என்ன பண்றாரு, சேர்த்து கொடுக்கும். இந்த ஆயுஷ் நாட்களோட சேர்த்து நமக்கு என்ன கிடைக்குது, லாபம், ஜீவனும் நித்திய ஜீவனும் கிடைக்கும். அடுத்ததாக 20ஆம் வசனத்தை வாசி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்குள் அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது இடத்தை நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. நல்லா கவனிங்க. அடுத்த காரியம் என்ன சொல்றாங்க, அதை கவனி. வசனம் என்ன பண்ணு, வார்த்தையை காத்துக்கோ சொல்றாரு, வார்த்தையை மறக்காத சொல்றாரு, வார்த்தையை விட்டு விலகாத சொல்றாரு, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு, வார்த்தை என்ன பண்ண சொல்றாரு, இப்போ கவனிக்க சொல்ற. வார்த்தை என்ன பண்ணணுமா, கவனிக்கணும். வசனத்தை எப்பவுமே என்ன பண்றது, என்ன பண்றது, கவனிக்கணும். உங்க பெரிய மிஸ்டேக் அதான். கவனிங்க. நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல, இதுக்கான சம்பளம் இருக்கு. இந்த சம்பளத்துல ஜீவன் லாபம் வந்து உங்களோட ஜீவன் தான். ஆண்டவர் ஜீவன் என்ன பண்ண போறாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அதுதான் உங்க லாபம். அப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்துல என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும், வசனத்தை காத்துக்கொள்ளணும், அது உங்களுடைய சம்பாதனை. வசனத்தை மறக்காம இருக்கணும், அது உங்க சம்பாதனை. வசனத்தை விட்டு விலகாம இருக்கணும், அதுதான் உங்களுடைய சம்பளம். வார்த்தை விட்டு விலகக்கூடாது, அதுதான் உங்களுடைய. இதெல்லாம் சம்பாதிச்சு இதெல்லாம் நீங்க உலகத்துல மற்றவங்களோட ஷேர் பண்ணி சம்பாதிச்சு வாழும்பொழுது அதுல வர லாபம் என்ன, நித்திய. இதெல்லாம் செய்யாம வசனத்தை வச்சு வார்த்தையை வச்சு இதெல்லாம் செய்யாம இதெல்லாம் நம்ம கடைபிடிக்காம இருக்கிறோம்னா நமக்கு சம்பளமும் கிடையாது, ஒரு லாபமும். இந்த பூமியில நீங்க வாழ்றது நஷ்டம். வேஸ்ட் தான் போடுவாங்க. வேஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணு சேர்த்து நீங்களே ஒரு அடையாளமா இருக்கு. எப்படி வேஸ்ட் எல்லாம் சேர்த்து என்ன பண்றீங்க, ஒன்று. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்க கையாலே அதை செய்ய வச்சு உங்களையும் நம்மளே என்ன பண்றாரு, நாம வேஸ்டா மாறணும்னா ஆண்டு எல்லா வேஸ்டும் சேர்த்து அக்ரிகல்ச்சர் தான் என்ன பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் 4வது அதிகாரத்துல நீங்க போய் வீட்டுல போய் வாசிங்க. அதை 1:7 முறை வாசிங்க. வாசி அதை ஆண்டவர் உங்களுக்கு இருந்தது என்ன இருக்க சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் என்ன பண்றாரு. நித்திய ஜீவன் என்ன பண்றாரு ஆண்டவர். அப்போ வசனத்தை என்ன பண்ணணுமா, கவனிக்கணும். கண்ணா முன்னாடி வேலை நல்லா தான் படிக்க கூடாது.
வசனத்தை கவனிச்சீங்கன்னா வசனத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவாரு? நீங்க வசனத்தை கவனிக்காம படிச்சீங்கன்னா யார் உங்களோட பேசுவா? யார் உங்களோட பேசுவா? யார் பேசுவா? கட்டாயம் ஆண்டவர் பேசுவாங்க, பிசாசு பண்ணுவாங்க, பேசுவோம். பிசாசு என்ன விஷயம் பேசுவோம்? பிசாசு வசனம் தெரியாதா? யாரோட நல்லா தெரியும்? யாரோட நல்லா தெரியும்? இங்க இருந்து போதிக்கிறவரோட யாருக்கு நல்லா தெரியும்? இந்த பைபிளை எப்படிலாம் வந்து கரண்டி பேசணுமோ அப்படிலாம் கரண்டி பேசுறது யாருக்கு தெரியும்? இந்த பைபிள எப்படிலாம் சம்மதம் இல்லாம பேசணுமோ அப்படிலாம் பேசுறதுக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த சாட்சியின் புஸ்தகத்துல சாட்சிகளை காட்டாம பேசுறதுக்கு யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு நல்லா தெரியும்? எப்போதுமே வேதத்துல நாம சாட்சி புஸ்தகத்தை என்னெல்லாம் தேடணும்? அதுதான் கவனிச்சு சொல்றது. கவனி. நான் உங்களுக்கு எதுக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்கேன்? எதுக்கு இந்த சாட்சி புஸ்தகத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன்? நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதுல என்ன வச்சிருக்கேன்? கட்டாயம் என்ன வச்சிருக்கேன்? சாட்சியை வச்சிருக்கேன். அந்த சாட்சியை எடுத்து கண்டுபிடிச்சு அந்த சாட்சியை உங்களோட விசுவாசத்தை வளர்த்துட்டு அந்த விசுவாசத்தை நீ ரட்சிக்கப்பட பண்ணு. அந்த ரட்சிப்பு நிமித்தம் சில காரியங்களை கை கொண்டு அது மாதிரி நிச்சயம் என்ன பண்ணு வந்து சேரு. அப்படிதான் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்க. இந்த ஒழுங்கெல்லாம் மீறி நீ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அதை திணிச்சு அதுக்குள்ள கொண்டு போய் மனுஷன் என்ன பண்றான்னா சீக்கிரம் நம்ம சுத்தரிக்கிறான். சீக்கிரம் போவதற்கான முக்கிய காரணம் சாட்சி புத்தகத்துல சாட்சிகளை கவனிக்காம இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நம்ம நடக்கும்? எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்? சின்ன கவனம் ஒரு பெரிய கவனம் பண்ணலாம் இல்ல, சின்னது ஜஸ்ட் மிஸ். எப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் மிஸ் தான் சொல்றீங்க. ஒரு சின்ன கவனம் பண்ணாதான் அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்போ நீங்க கவனிக்கணும் அப்படின்னா பெரிய பிரச்சனை நமக்கு என்ன பண்ணிருக்கு? கட்டாயம். அப்போ வசனம் நல்லா கவனிக்கணும். வசனம் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். வசனம் என்ன சொல்றது கவனிக்கணும். வசனம் இந்த வசனம் என் ஆத்மாவுக்கு சொல்லுதா, என் அம்மாவுக்கு சொல்லுதா, என் சரீரத்துக்கு சொல்லுதா, அதை கவனிக்கணும். நீ கவனிக்காதனால ஆத்மா செய்ய வேண்டிய விஷயத்தை சரீரத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். சரீரத்தை செய்ய வேண்டிய வேலையை ஆவில செய்யணும். மாத்தி மாத்தி பண்றதுனால அக்கிரமம் எப்படி தான் பண்ணுறது? வசனம் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். இயேசு சொல்றாரு, நான் போறேன், நான் போய் என்ன பண்றேன்? ஒரு தேர்தல வரேன். அவர் என்ன பண்ணுவாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும். அப்போ அந்த சத்திய ஆவியானவர் ஒரு சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா வசனத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? கவனிப்பீங்க. வசனத்தை என்ன பண்ணுவீங்க? கவனிப்பீங்க. பேச போவீங்க. நீங்க வாசிக்கும் போது வசனத்தை என்ன பண்ணுவீங்க? கவனிப்பீங்க. ஏழை பண்ண பண்ணக்கூடாது, வாசிக்க போது. நான் நிறைய பேர் சொல்லிருக்கேன், அண்ணன் கேள்வி போடுறாங்க, கேள்விக்காக பதில் என்ன பண்றீங்க? வாசி எழுதுறீங்க, தப்பில அதை எழுதி கொஸ்டின் ஆன்சர் போடுங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா அதை கவனிச்சு என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கேள்வி பதிலுக்கு பரிசு உங்களுக்கு கிடைச்சிடும், இங்க கிடைச்சிடும். ஆனா எங்க கிடைக்காது? எங்க கிடைக்காது? பொக்கிஷன் எங்க சேர்த்து வைக்கணும்? எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அப்போ உங்க பொக்கிஷன் என்ன பண்ணுங்க? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். இந்த பூமியில பொக்கிஷன் சேர்த்து வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு லாபத்தை உணர்றாரு வச்சிருக்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. அப்போ ஜீவன் லாபம், அதை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமே கிடையாது. அப்போ இந்த ஜீவன் உண்டாகணும்னா
இந்த நீதிமன்ற 4வது அதிகாரத்துல போய் நீங்க திரும்பவும் வாசிங்க. நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன், 7 முறை வாசிங்க. வாசிச்சு உங்க இருதயத்துல அந்த வார்த்தையை எப்படி காக்கணும்னு சொல்லுதோ அதை கடைபிடிங்க. அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தான் பண்ணும், உண்டு. அதுதான் உங்களுடைய லாபம். அந்த ஜீவன் நஷ்டப்பட்டாதீங்க. அந்த ஜீவன் என்ன பண்ணாதீங்க, நஷ்டப்படாதீங்க. நஷ்டப்படுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், உப்பதான் உங்க வேஸ்ட். லாபத்தை தீடுங்க. அப்போ உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் தான் பண்ண முடியாது, நஷ்டப்படுத்து. அதுக்கு ஈடா ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஈடா சில கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஞானத்தையும் புத்தி என்ன பண்ணுறது, சம்பாதி. ஞானத்தையும் புத்தி நீ சம்பாதிக்கணும்னா அந்த நீதிமொழி 4வது அதிகாரத்துல வச்சிருக்க அந்த 7 காரியத்தை என்ன பண்ணு, செய். அதை செஞ்சினா அது மாதிரி உங்களுக்கு என்ன உண்டாகுது, ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் தான் உங்களுக்கு லாபம். இந்த ஜீவன் தான் உங்களுக்கு லாபம். அப்ப அந்த லாபத்தை ஈட்டி நீங்க ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க, லாபத்துல இருந்து ஜீவனை கொடுங்க. இல்ல நான் செய்ய மாட்டேன், நான் கவனிக்க மாட்டேன், அதுக்கு மாறாக சில விஷயத்தை செய்வேன். என்ன விஷயம் செய்வேன்னா, எடுத்து வாசி 25ஆம் வசனத்தை. கண்கள் நேரா நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே 24ஆம் வசனம். வானின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, உங்க வாயில என்னெல்லாம் இருக்கு, என்ன இருக்கு, தாறுமாறு இருக்கு. தாறுமாறுனா சடையில நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு அர்த்தம் தான் தெரியாது. எதெல்லாம் பண்ண ஒரு தாறுமாறு ஆகிடுவோம் அப்படிதான் சொல்லிட்டு தவிர, தாறுமாறு என்னன்னு, ஒரு வாயின் வார்த்தைகளை உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. என்ன பேசுறதுன்னு நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது, என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். அதோட முடிவு வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு என்ன பண்ணு, அகற்றி. மாயான வார்த்தை என்ன பண்ணாங்க, பேச. அது உன்னை விட்டு என்ன பண்ணு, அகற்று. அது ஆல்ரெடி உனக்கு போய் இன்பில்டாவே இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது இருக்குப்பா, இது உன்னை விட்டு அகற்று சொல்லல. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு என்ன பண்ணு, அகற்று. ஏற்கனவே உன்கிட்ட இருக்கு, நீ அதெல்லாம் உன்னை விட்டு அகற்று. அடுத்தது, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுகளின் மாறுபாட்டை மாத்தி மாத்தி பேசுறது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. நீ வந்து உங்ககிட்ட ஒரு சொல்றது, அவங்க வந்து அவங்ககிட்ட ஒன்று சொல்றது. இதெல்லாம் பேசி வச்சுட்டு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றது இல்லையா. வாய் உதடுகளின் மாறுபாடு. அடுத்தது, உன் கண்கள் நேரா நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நல்ல ஒரு வழி என்ன பண்ணு தெரிஞ்சுக்கணும். 6 பேர் இருக்கு. அப்ப நல்ல ஒரு வழி என்ன பண்ணு, நடக்கும் போது காலை சீர்தூக்கி பார்ப்பார். நிறைய காரியம் நல்லா இருக்கு. அதன்படி செய்ய நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நம்மளுடைய லாபம் என்னதான், நித்திய ஜீவன். ஞானத்தையும் சம்பாதிக்கணும், புத்தியும் சம்பாதிக்கணும். ஞானத்தை சம்பாதிக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா தீமையை விட்டு என்ன பண்ணணும், விலகும். தீமையை விட்டு விலகுவதுதான் நல்ல ஒரு வழி என்ன பண்ணணும். ரொம்ப சிம்பிளா ஆனதாக கரெக்டா ரூல் போட்டு கொடுத்துருக்கு. நம்ம புத்தியை சம்பாதிக்கணும்னா பல்லாப்பை விட்டு என்ன பண்ணணும், பல்லாப்பை விட்டு. அப்போ இதெல்லாம் செஞ்சோம்னா புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். இதுல ஒரு விடுபட்டு இருக்கு. என்னது விவேக். விவேகத்தை என்ன பண்ணணும், மனுஷன் சம்பாதிக்கணும். அது வேண்டாம், சரிங்களா. ஞானம், புத்தி, விவேகம் இதை நீங்க சம்பாதிச்சீங்கன்னா நமக்கு அந்த சம்பாதனையில நித்திய ஜீவன் ஒரு லாபம் இருக்கு. இல்ல பிறகு நான் எல்லாம் செய்ய மாட்டேன், என் இருக்க வசத்தை காத்துக்கொள்ள மாட்டேன், அதை மறந்துடுவேன், அதை விட்டு விலகிடுவேன், அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை கவனிக்க மாட்டேன், அதை என் கண்கள் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன், என் இறுதி என்ன பண்ண மாட்டேன்,
எழுதி வைக்க மாட்டேன் இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நித்திய ஜீவன் நமக்கு என்ன பண்ணாது, வாசம் பண்ணாது. இதுல இன்னொரு என்னன்னா, நம்ம நித்திய ஜீவனை நேரம் நோக்கி போகணும்னா இந்த 4 அதிகாரம் கிளீனா சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பண்ணுது, கடமை, இதெல்லாம் செய், இதெல்லாம் காத்துக்கொண்டு, இந்த கவனி, இந்த பாரு, இத வந்து என்ன பண்ணுது, செய். கையில செய்ய சொல்லுது, வாயில பேச சொல்லுது, கண்ணில இத பார்க்க சொல்லுது, இத பேச சொல்லுது, இத போய் நடக்க சொல்லுது. நம்முடைய ஹோல் பாடியில சில விஷயம் என்ன பண்ணுது, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ண வைக்குதுன்னா இந்த 4 நேரம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த செயல்பாடுகளை கொண்டு வரும்போது இது கிரியா மாறி உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குது. அந்த சம்பளம் என்னது, நித்திய. அப்போ மனுஷன் உணவு முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறது அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க, ஞானத்தை சம்பாதிங்க, புத்தியை சம்பாதிங்க. இது மிகுந்த உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது. இந்த நித்திய ஜீவன் தான் உங்களுக்கு என்னது, நீங்க ஓடுறது என்ன பண்ணுவோம், நீங்க ஓடுற வீணா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டு சாகுற வரைக்கும் குறைஞ்சது ஒரு மனுஷனுக்கு 40 வருஷமாவது இருக்கு, இல்லைன்னா 50 வருஷமாவது இருக்கு. இந்த 50 வருஷத்தையும் நம்ம வீணாக்கிட்டோம்னா 1000 ஆண்டுகளை உணவு முடியாது தேவனோட வாழவே முடியும். சின்ன ஒரு கால்குலேஷன் தான். இதெல்லாம் நான் கவனிச்சு இதன்படி நான் என்ன பண்ணுவேன், செய்யணும். நான் காத்துக்கொள்ளுவேன் வசனத்தை, நான் வசனத்தை விடவே மாட்டேன், வசனத்தை விடவே மாட்டேன். சில சமயம் நான் வசனத்தை எப்படி விட்டுருவாங்க அப்படின்னா, தனக்கு சாதகமா வேணா வசனத்தை என்ன பண்ண வேண்டியது, விட்டுருவேன். தனக்கு சாதகமா வேணா வசனத்தை விட்டுட்டு தனக்கு சாதகமான காரியங்கள் என்ன பண்ண வேண்டியது. நீங்க சொல்ற காரியத்துக்கும் நீங்க செய்கிற காரியத்துக்கும் வசனம் ஒத்து போகுதான்னு கவனிக்கணும். வசனம் ஒத்து போகுது. இதுக்கெல்லாம் மேலான விஷயம். நான் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், உன் தகப்பன் புத்தி வைக்க உன் தாயின் போதகத்தை இதுதான் நீங்க நல்ல ஒரு வழியில நடக்கிறதுக்கான காரியம். நீங்க தான் ஆண்டவர், அதாவது நீங்க தான் மனுஷனை குற்றப்படுத்த முடியும். ஆண்டவர் மனுஷன் என்ன பண்ண மாட்டாரு, குற்றப்படுத்த மாட்டாரு. அப்போ ஆண்டவர் நீங்க வந்து யாரும் குற்றப்படுத்த கூடாதுன்னா உன் தாயின் தாக்கம் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. இது பைபிளோட மிகப்பெரிய இந்த சட்டம், இந்த ஒழுங்கு. நீ தேவனுடைய பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா உன் தாயின் தாக்கம் என்ன பண்ணிதான் ஆகணும், நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும். நீ இதுல செல்வான அப்படின்னா இப்ப சொல்லப்பட்ட விஷயங்களை ஒண்ணு பண்ண முடியாது, கடைபிடிக்கவே முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டா இது எல்லாமே தானே ஸ்கிப் ஆயிடும். அப்போ தாயின் போதகத்தை என்ன பண்ணாத, தகவல் புத்தியை கேட்க. புத்தின்னு என்ன சொல்ற, பொல்லாமை விட்டு வருவதுதான் புத்தி. எது பொல்லாப்புன்றது உங்களுக்கு உங்க தகவல் தான் என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுக்கும். உங்க தாயின் போதகம் தான் உங்களுக்கு ஞானத்தை தான் பண்ணுவோம் கொடுக்கும். கவனி, நீ இன்னைக்கு அதை அசட்டை பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நீ அசட்டை பண்ணினா ஃபியூச்சர்ல கட்டாயம் கஷ்டப்படும், ஃபியூச்சர்ல கட்டாயம் கஷ்டப்படும். நீ வேணா நிறைய விட்னஸ் போய் வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க. அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, அந்த வயசுல தாயின் பேச்சையும் தகவல் பேச்சையும் கட்டி பேசுறதுனால ஃபியூச்சர்ல அந்த ஃபீல் பண்ணிருப்பாங்க. கட்டாயம் அவங்க ஃபீல் பண்ணாலே அவன் தண்டனை உட்பட்டவர் மாறலாம், மாறாது. அதுக்கு பெட்ட இப்போ நீ என்ன பண்ணிடும், தாய் தர முடியும், என்ன பண்ணுறது, அவர் திரும்ப திரும்ப சில விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு தாய் தர முடியும், என்ன பண்றது. இப்ப நம்ம பார்த்த எல்லா காரியங்களிலும் மேஜரான ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தாய் தர முடியும் என்ன பண்றது, போதகத்தை தள்ளாக புத்தியெல்லாம் பண்ணுங்க. சபையாரா, சபைக்கு தாய் தகப்பையாரு அந்த லிஸ்ட்ல வரும். உங்க பிள்ளைகளுக்கு தாய் தகப்பையாரு அந்த லிஸ்ட்ல வரும். அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் தாய் தகப்பையாரு அந்த லிஸ்ட்ல வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு பார்த்துட்டு நேர்த்தியா நடந்து கொண்டிருக்காங்க. இந்த அளவுக்கு திறமை இருக்கிறார். அதன்படி நம்ம செய்வதுதான் நம்முடைய ஞானம், அதை சம்பாதிக்கணும்.
கண்களை ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம். அப்ப ஜீவனுங்கிற காரியம் லாபத்தை ஈட்டுகிற காரியமாக இருக்கிறாங்க. இந்த லாபத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம்னா ஞானத்தையும் புத்தியை நாங்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிற வழியை கத்தாவை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த பொல்லாத விட்டு விலகணும், தீமை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த வார்த்தை நிமித்தம் எங்களுடைய இருதயத்துல இந்த வார்த்தையை அதை பார்த்துக் கொள்றாங்க. இந்த வார்த்தையில அந்த மரமாக இருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையில அதை விட்டு விடாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையில அதை விடாத பிடிச்சுக்கிறாங்க. உடைய வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்ளுறாங்க. உடைய வார்த்தையில அதை கவனிக்க மாட்டாங்க. ஆண்டவர் உடைய வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு 7 காரியங்கள் ஆண்டவர் இந்த நீதிமொழி 4வது அதிகாரத்தில் எனக்கு காமிச்சிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து, இந்த வார்த்தையின்படி நாங்கள் இருந்து, அதன்படி செய்ய, அதன்படி உபதேசிக்க எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்ளும் ஜீவன நல்ல பிதாவே.